மியான்மர் எல்லையில் வசிக்கும் மக்கள் இந்தியாவிற்குள் வருவதற்காக பயோமெட்ரிக் கண்காணிப்பு முறையை அமல்படுத்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இதற்காக 7,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியான்மரை சேர்ந்தவர்கள் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவிற்குள் நுழைகின்றனர். அவர்களோடு சேர்ந்து அகதிகளும் சட்டவிரோத குடியேறிகளும் அதிக அளவு ஊடுருவதாக கூறப்படுகிறது. இதனை தடுப்பதற்காக இந்த பயோமெட்ரிக் முறையானது பின்பற்றப்படுகிறது. மியான்மர் இந்தியா எல்லைப் பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வசிப்பவர்கள் மட்டுமே இந்தியாவிற்குள் வந்து செல்வதற்கான சான்றிதழை சமர்ப்பித்து பயோமெட்ரிக்கில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு மட்டுமே இந்த அனுமதி செல்லும் என்பதால் 7 நாட்களுக்கு ஒருமுறை தங்களின் அனுமதியை புதுப்பித்துக் கொள்ளவும் மத்திய அரசு அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. மியான்மர் நாகாலாந்தில் நடைபெறும் மோதல்களை கருத்தில் கொண்டும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நோக்கத்திலும் இந்த பயோமெட்ரிக் முறையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது.